தேவதை அவள் ஒரு தேவதை, அழகிய பூமுகம் காணவே ஆயுள்தான் போதுமோ? காற்றிலே அவளது வாசனை, அவளிடம் யோசனை கேட்டதால் பூக்களும் பூகுமோ? அழகாய் மனதை பறித்து விட்டாலே. சின்னு, நீ என்கிட்ட எதுக்கு அந்த கேள்வி கேட்டேன்னு தெரியல. ஆனா நீ கேக்குறப்போ என்னையே அறியாம எனக்கு வெக்கம் தாண்டா வந்துச்சு. இந்த டைரிய திருப்பவும் எடுத்து நான் எழுதுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா. சின்ன வயசுல நமக்குள்ள நடந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இதுல எழுதி வச்சேன். அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் கான்டாக்டே இல்லாம போனப்போ இந்த டைரிய அப்பப்போ எடுத்து இதுல இருக்கிறதெல்லாம் படிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டுப்பேன் தெரியுமா. இந்த டைரி எனக்கு ஒரு பொக்கிஷம்டா. உன் ஞாபகமா அவ்வளவு விஷயங்கள் எனக்கு இந்த டைரியில இருக்கு. எல்லாத்தையும் அப்பப்போ படிச்சு பார்த்து சந்தோஷப்படுவேன். ஆனா இப்ப திரும்பவும் இந்த டைரி எழுதுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்ப பாத்தியா, உன்கிட்ட உன் கூட நடக்கிற குட்டி குட்டி விஷயங்களை இப்பவும் நான் எழுதுறேன். இது ஒரு கனவு மாதிரிதான் இருக்கு. ஆனாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு சின்னு. இந்த உறவு எவ்வளவு நாளைக்கு வரும்னு எனக்கு தெரியல. ஆனா லைஃப் லாங் வந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஆனா தெரியல, இப்போ நான் சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷத்தோட தான் இந்த டைரி எழுதுறேன். இதுக்கப்புறம் அப்பப்போ உன்னை மீட் பண்றப்ப நான் ரெகுலரா எழுதுவேன்ல. இப்ப வரையும் அம்மா அப்பா மாப்பிள்ளை பார்க்கணும்னு தான் சின்ன பேசுறாங்க. ஆனா எனக்கு தெரியல, கல்யாணம்லாம் எனக்கு செட் ஆகுமானும் எனக்கு தெரியல. இப்படியே இருக்க சொன்னா கூட நான் இருந்துருவேண்டா. இதுக்கு பேரு லவ்வான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது. ஆனா விஸ்வா, என்னப்பா ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நீயும் அங்க வருவேன்னு வெயிட் பண்ண. அப்புறம் சூப்பு சூடா ஆறிடும் பத்தியா, அதான் ரூம்கே கொண்டு வந்துட்டேன்ப்பா. என்னப்பா ஆபீஸ் கிளம்பலையா? ஆம், கிளம்புறோமா. டேய், என்னாச்சு? என் பிள்ளை ஒரே சிரிப்போடு உட்கார்ந்துருக்கான் போல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். விஸ்வா, அம்மா கிட்ட ஏதோ மறைக்கிற பத்தியா? என்னடா, என் மருமகளை பாத்தியா? என்ன மருமக கிட்ட பேசிட்டியாடா? ஐயோ அம்மா. தம்பி, சீக்கிரமா பேசிட்டு பதில சொல்லுப்பா. அம்மாவும் அப்பாவும் அடுத்து என்ன காரியமோ அது பண்ணுவோம்ல. எங்களுக்கும் ஆசையா இருக்குடா, உனக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும், வீட்டுக்கு ஒரு மருமக வரணும், மக மாதிரி நாங்க பாத்துக்கணும்னு ஆசை இருக்காதா? என்னப்பா நீ? அம்மா, அவகிட்ட நான் பேசிட்டேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்லம்மா, அவளுக்கு அவங்க அம்மா அப்பா சொல்ற பொய்யனை தான் கல்யாணம் பண்ணிப்பான்னு. அதனால என் மனசுல இருக்க காதல நான் சொல்லல. இது அரேஞ்ச் மேரேஜ் மாதிரியே போகட்டுமே, அதே நல்லா இருக்கும்லம்மா. ஏய், என்னடா சொல்ற? திடீர்னு காலங்காத்தால நல்ல விஷயமா பேசிட்டு இருக்க. யாருன்னு சொல்லுப்பா. அந்த பிள்ளை யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எவ்வளவு ஆர்வமா இருக்கேன் தெரியுமா. அம்மா, அவங்க கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லட்டுமா? என்னடா? அந்த பொண்ணு உங்களுக்கு நல்லா தெரியும். என்ன விஸ்வா, என்னப்பா சொல்ற? எனக்கு தெரியுமா? நான் பாத்திருக்கேனா? ஆமாமா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏய், என்னடா சொல்ற? யார் அந்த பொண்ணு? அம்மா, நேத்து கூட சொன்னீங்களே, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு. அந்த பொண்ணுதான். விஸ்வா, என்னையா சொல்ற? பவித்ராவா? ஆமாமா. டேய் திருட்டு பயலே, எனக்கு நேத்தே ஒரு சந்தேகம் வந்துச்சுடா. இருந்தாலும் நம்ம பிள்ளைதான் வேற ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொல்றானே, அதனால நம்ம தப்பா எதுவும் கேட்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா அந்த பொண்ணுதானா? அட பாவி, ஆனா அந்த பொண்ணுக்கு விருப்பம் இல்லையா என்ன? என்னம்மா நீங்க, நான் தான் சொன்னேன்லம்மா, நீ மனசுல இருக்கிறத நான் அவங்க கிட்ட இன்னும் சொல்லல. ஆனா அவங்க கிட்ட ஜென்ரலா மேரேஜ் பத்தி கேக்குறப்போ அவங்க அம்மா அப்பா விருப்பம் தான் அவங்க விருப்பம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தம்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. நீ கவலையே படாத, சொல்லிட்டல. இதுக்கப்புறம் அம்மாவும் அப்பாவும் பாத்துக்கிறோம். இப்ப என்ன, அந்த பொண்ணு நீ லவ் பண்ற, ஆனா அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி கொண்டு போறோம், அவ்வளவுதானே. சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து அவங்க வீட்டுக்கு போய் நம்ம பொண்ணு கேட்கலாம்டா. என்னம்மா, எதுவுமே சொல்லாம கொல்லாம போனா நல்லாவா இருக்கும்? அத பத்தி நீ எதுக்கு கவலைப்படுற? நான் தரகர்கிட்ட பேசிக்கிறேன். எப்படியும் அவருக்கு கண்டிப்பா அந்த பொண்ணை பத்தி தெரிஞ்சிருக்கும்.
நீ கவலையே படாதப்பா, நான் பாத்துக்கிறேன். அம்மா உண்மையாவ சொல்றீங்க? ஏய் ஆமாடா, எங்களுக்கு இருக்கிறது ஒத்த பிள்ளை. உன் ஆசைக்கு நாங்க என்னைக்காச்சும் குறுக்க இருந்திருக்கோமா? எங்க பிள்ளை விருப்பம் தான் எங்களுக்கு முக்கியம். நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. தேங்க்ஸ்மா, தேங்க்யூ சோ மச். சரி சரி, இந்தா இந்த சூப்ப கொடி. அப்பா கிட்ட போய் நான் பேசுறேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. அப்போ என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆக போகுது. எங்க அம்மா ஏய் நீ சூப்ப கொடி, அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். இது அரேஞ்ச் மேரேஜா போனாலும் என் மனசுல இருக்கிறத கண்டிப்பா உன்கிட்ட சொல்லுவேன் பவி. உன்னை பொண்ணு பார்க்க வர அன்னைக்கு உன்கிட்ட என் மனசுல இருக்கிற காதல கண்டிப்பா நான் சொல்லுவேன். எங்க 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 என்ன பண்றீங்க? என்னாச்சுமா பார்வதி? ஆபீஸ்க்கு டைம் ஆச்சுல்ல, அதான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஆமா, நீ என்ன ஒரே சந்தோஷமா புன்னகையோட வந்திருக்க? அதுவும் கூப்பிட்டுட்டே வரேனா, என்ன விஷயமா? ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. பார்வதி, நீ ரொம்ப சந்தோஷப்படுறத பார்த்தா என்னாச்சு? அப்படி என்ன நடக்குது நம்ம வீட்ல? ஐயோ சொல்றேங்க, கொஞ்சம் இங்க வந்து உட்காருங்க வாங்க. அட சொல்லுமா, ஆபீஸ்க்கு வர டைம் ஆகுதுமா. ஒரு நாள் ஆபீஸ்க்கு லேட்டா போனா ஒன்னும் ஆகாது, சும்மா பறந்துகிட்டே இருப்பாரு. நானே எவ்வளவு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு வந்திருக்கேன். வந்து உட்காருங்க முதல்ல. சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி உட்காந்தாச்சு, இப்ப சொல்லு என்ன விஷயம்? அம்மா என்னடி, என்னம்மா ஆச்சு உனக்கு? திடீர்னு வா வான்னு இழுத்துட்டு வந்து, அதுவும் அத்தை மாமா ரூம் முன்னாடி நின்னுட்டு இருக்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க? யாராச்சும் பார்த்தா என்ன நினைப்பாங்க? என்ன பழக்கம் இது உனக்கு? ஏய் நீ வேற ஷில்பா, கொஞ்ச நேரம் சும்மா இரு. உன் அத்தை என்னமோ ரகசிய அண்ணா கிட்ட பேசணும்னு தான் போயிருக்காங்க. எவ்வளவு சந்தோஷமா போனாங்கன்னு பாத்தியா? விஸ்வா ரூம்ல இருந்து தான் வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு விஸ்வா என்னமோ சொல்லியிருக்கான். அது என்ன நமக்கு தெரிய வேண்டாம், கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்னம்மா சொல்ற? ஆனா உள்ள பேசுறது ஒண்ணுமே கேட்கலையே. கதவு கிட்ட காதை வச்சு கேட்டா அதெல்லாம் எப்படி கேட்காம இருக்கும்? என் அண்ணி போன சந்தோஷத்தை பார்த்தா இந்த விஸ்வா ஒருவேளை யாரையோ விரும்புறேன்னு சொன்னா பத்தியா, அது யாருன்னு சொல்லியிருப்பானோ? நான் வேற அந்த படபடப்புல இருக்கேன். அந்த கல்யாணம் எப்படியுமே நடக்க கூடாதுன்னு நானும் என்னென்னமோ ஐடியா பண்ணிட்டு இருக்கேன். சும்மா இருடி. எப்படி இருந்தாலும் இந்த சொத்து ஃபுல்லா நமக்கு தான் வேணும். நாம பிளான் பண்ணதான் நடக்கணும், புரியுதா? வா முதல்ல இந்த கதவு கிட்ட காதை வச்சு கேளு. அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு நம்மளும் தெரிஞ்சுக்கணும்ல. சரிம்மா, கேளு கேளு. என்னதான் பேசுறாங்கன்னு தெரியல, ஒரு வார்த்தை கூட கேட்கவே மாட்டேங்குதே. அம்மா இன்னும் கொஞ்சம் பக்கத்துல போமா, கதவு கிட்ட வச்சு கேளு, அப்பதான் தெரியும். சரி சரிடி. பார்வதி என்னன்னு சொல்லுமா. கேக்குது கேக்குதுடி. பாத்தியா, நான் சொன்னேன்ல என் அண்ணி என்னமோ பேச போகுது. இப்போ அது என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும், பாத்துக்கலாம்டி. ஏங்க அது ஒண்ணும் இல்ல, விஸ்வாக்கு சூப்பு பிடிக்குமேனு குடுக்கலான்னு போனேனா, சரி பிள்ளை ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுட்டே உட்கார்ந்துருந்தாங்க. என்ன? ஆமாங்க, எதையோ நினைச்சு நினைச்சு சிரிச்சிட்டு இருந்தான். என்னன்னு கேட்டனா, அட கட கடன்னு சொல்லுமா, என்ன விஷயம்? எங்க விஸ்வா ஒரு பொண்ணை விரும்புறேன்னு சொன்னால. ஆமா, நம்ம கூட யாருன்னு கேட்டுமே, அவன் தான் நேரம் வரப்ப சொல்றேன்னு சொன்னானே, என்னாச்சு? ஏங்க அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியும். விஸ்வா அந்த பொண்ணு யாருன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. என்னம்மா? நான் தான் சொன்னல்லடி, இந்த விஸ்வா யார விரும்புறேன்னு சொல்லிட்டான் போல. அதான். என்னம்மா சொல்ற? இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்றது? நம்ம வேணும் வேணும்னு கேட்டா கூட ஒருத்தர் கூட நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டேன்றாங்க. எல்லாரும் அந்த விஸ்வா சொல்றத மட்டும் தானே கேக்குறாங்க. சரி இரு, அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நம்ம பாக்கலாம். அது யாருன்னு இப்ப சொல்லிதானே ஆகணும், பாத்துக்கலாம் இருடி. பார்வதி என்னம்மா சொல்ற? விஸ்வா சொல்லிட்டானா? யார் அந்த பொண்ணு? என் மருமக யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. சொல்லு சொல்லு, யாருமா அந்த பொண்ணு? அந்த பொண்ணு நீங்களும் பாத்திருக்கீங்க. நானும் பாத்திருக்கேனா? என்னம்மா சொல்ற? யாரு? எங்க நேத்து கார்த்திக் வீட்டுக்கு போனோமே, அப்ப கூட நீங்க ஒரு பொண்ணை பார்த்து இந்த பொண்ணு நல்லா இருக்கால, எல்லார்கிட்டயுமே நல்லா சகஜமா பேசுறான், நல்ல பொண்ணா இருக்கான்னு சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? நேத்து ஆமா, அந்த மீரா பொண்ணோட தோழின்னு சொன்னியே, அந்த பொண்ணு தானே? ஆமாங்க, அதே பொண்ணுதான். அந்த பொண்ணுதான் விஸ்வா விரும்புறானாங்க. என்னம்மா சொல்ற? அந்த பொண்ணையா? அட என்னால நம்பவே முடியல. விஸ்வா எப்படி அந்த பொண்ணு கிட்ட பழக்கம்? அதுவும் எங்க பார்த்தான்? எப்படின்னு ஒண்ணுமே புரியலையே. அதெல்லாம் எப்ப பார்த்தான் என்ன, அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனா அவனுக்கு அந்த பொண்ணதான் பிடிச்சிருக்கான். அவன் இப்பதாங்க என்கிட்ட சொன்னான். கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அதான் முதல் வேலையா உங்ககிட்ட சொல்லலான்னு வந்துட்டேன். நேத்து இவன் கள்ள பையன் பேசியிருக்காங்க அவகிட்ட. அவன் என்னன்னா அம்மா அப்பா பொண்ணு பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லியிருப்பாங்க போல. அதான் வந்து நம்ம கிட்ட விஷயத்த சொல்லலான்னு சொல்லிட்டான்.
என்னம்மா சொல்றேன்? அப்ப இவன் விரும்புறேன்னு சொல்லிட்டானா என்ன? இல்லங்க, விரும்புறேன்னு சொல்லல, சும்மா கேட்டிருப்பான் போல. அந்த பொண்ணு அப்பவே அம்மா அப்பா பாக்குற பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கும் போல. அதனால இவன் நம்ம கிட்ட பேசலான்னு பேசியிருக்காங்க. எனக்கு அந்த பொண்ணு முன்னாடியே பிடிச்சிருந்ததுங்க. அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அப்ப கூட அவங்க நல்லா பேசி பழகுனாங்க. இவங்க குடும்பத்துல ஒருத்தர் மாதிரியே ரொம்ப சகஜமா நடந்துக்கிட்டாங்க. அதனால நம்ம பேசி பாப்போமா? ஆமா பார்வதி, நேத்து கோபால் கிட்ட பேசிட்டு இருக்கப்ப கூட அவங்க 2 பேரும் கூட தான் இருந்தாங்க. நல்லா தான் பேசி பழகுனாங்க. எனக்கு கூட அவங்களோட கேரக்டர் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஆனா அவங்க ஏதோ விவசாயம் தான் பண்றாங்க போல. சரி, இதுல என்ன இருக்கு? பொண்ணு நல்ல பொண்ணா இருந்தா போதும் பத்தியா. அதனால நம்ம கோபால் கிட்ட பேசி பார்க்கலாம். மீரா பொண்ணோட தோழி தானே, அவங்க கிட்ட பேசினா அவங்க ஏதாச்சும் சொல்லுவாங்க பத்தியா. சரிங்க, கண்டிப்பா பேசலாம். எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. கையும் ஓட மாட்டேங்குது, காலும் ஓட மாட்டேங்குது. இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரமா வந்துருங்க. நம்ம கார்த்திக் வீட்டுக்கு போயிட்டு கோபால் அண்ணா கிட்ட பேசி பார்த்துட்டு வருவோம். சரிங்களா? சரி சரி, போயிட்டு வரலாம். இப்ப நான் ஆபீஸ் கிளம்பட்டுமா? சரி சரி, ஆனா சாயந்தரம் சீக்கிரம் வந்துடணும். சரியா? சரி மகாராணி, நீங்க சொல்லி கேட்காம இருக்க முடியுமா? அப்படியே ஆகட்டும். உள்ள பொண்டாட்டியும் புருஷனும் நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அந்த பொண்ணு பேரே சொல்ல மாட்டேன்றாங்களே. ஆனா அந்த கார்த்திக் பொண்டாட்டியோட தோழியா? ச்சே, யாருன்னு தெரியலையே. தெரிஞ்சாலாச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ணலாம். இவங்க பாரு ஷில்பா, உன் வாழ்க்கையில மண் அள்ளி போட்டுட்டாண்டி அந்த விஸ்வா. அவன் என்னன்னா எவ்வளவு ஒருத்திய விரும்பி அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு இப்ப அவளை பத்தி பேசுறதுக்காக கார்த்திக் வீட்டுக்கு கிளம்புறாங்களாம். ச்சே, இப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும். என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு யாருன்னு தெரியலையே. என்னம்மா பண்றது? எப்படி இப்ப இந்த கல்யாணத்தை நிறுத்துறது? ஆனா எனக்கு தெரியாதுமா. எனக்கு விஸ்வா மாமா வேணும். அவரு எனக்கு மட்டும்தான். நீ கவலைப்படாத ஷில்பா, இவங்க செய்யறதெல்லாம் செய்யட்டும். ஆனா கண்டிப்பா உனக்கும் விஸ்வாக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நடத்துவேண்டி, நடத்தி காட்டுறேன். என்ன மீரா, செக் பண்ணிட்டியா? ஏதாச்சும் நியூ ஆர்டர்ஸ் வந்திருக்கா என்ன? மெயில் கரெக்டா பாருடி. அதான் பாத்துட்டு இருக்கேன். கீழ இருந்து செக் பண்ணிட்டு இருக்கேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுடி, பாத்துட்டு சொல்றேன். இப்ப வரையும் 2 ஆர்டர் வந்திருக்கு. ஆனா 2மே பாஸ்கெட்க்கு தான் வந்திருக்கு. ரெடியா இருக்கா நம்ம கிட்ட? பாஸ்கெட் நேத்து கூட நியூ மாடல்ல 2 லான்ச் பண்ணிருக்கோம்ல. அவங்க எந்த மாடல் கேக்குறாங்களோ அதை கொடுத்துக்கலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ரெடியா தான் இருக்கு. ஓகே ஓகே. அடுத்து இந்த மெயில் என்ன? ஏய் பவி, இங்க பாரு. இந்த மெயில் கொஞ்சம் பாரு. என்னன்னு சொல்லாண்டி. ஏய், நான் ஆன்லைன்ல ஜுவல்லரி டிசைன் செஞ்சு கொடுப்பேன்ல, அந்த கம்பெனி கூட ரெகுலரா கொடுத்துட்டே இருப்பேனே, மெஜஸ்டிக் டிசைன்ஸ். ஆமா, நியூ ஏதாச்சும் வந்திருக்கா என்ன? அதெல்லாம் இல்ல, அந்த கம்பெனில இருந்து மெயில் வந்திருக்கு. என்ன சொல்ற? ஆன்லைன்ல தானே போஸ்ட் பண்ணுவாங்க. உனக்கு ஏதாச்சும் பேமெண்ட் டீடைல்ஸ் ஏதாச்சும் டவுட்னா தானே மெயில் பண்ணுவாங்க. இன்னைக்கு என்ன திடீர்னு? ஆமா பவி, ஆனா இந்த மெயில்ல அவங்க நேர்ல என்ன மீட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்ன மீரா, என்ன சொல்ற? ஆனா இது பார்ட் டைம் மாதிரி ஆன்லைன்ல தானே பண்ணிட்டு இருக்கோம். உன்னோட ஓன் மெயில் ஐடி கூட கொடுக்கல. நீ நம்ம ஷாப்போட தான் கொடுத்துருக்க. அப்ப இருந்தும் அதான் எனக்கும் ஒன்றும் தெரியல பவி. பட் அவங்க புதுசா ஏதோ ஆர்டர்ஸ் இருக்கு, ஸோ நேர்ல டிஸ்கஸ் பண்ணணும், மீட் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வரையும் அவங்க ஆன்லைன்ல போஸ்ட் பண்ண எல்லா டிசைன்ஸுமே நாம செஞ்சு கொடுத்தது தான் செலக்ட் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதுக்கு ஒரு தேங்க் பண்ணணும், நேர்ல மீட் பண்ணணுங்கிற மாதிரி மெயில் வந்திருக்குடி. என்ன பண்றது? நீ சூப்பர் மீரா. அப்ப நீ பண்ணி கொடுத்த எல்லா டிசைன்ஸும் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. கங்க்ராட்ஸ் டி. எனக்கு தெரியும் அப்பவே நீ பண்ணது எல்லாமே யூனிக்கா இருந்துச்சு. சூப்பர் இல்ல? அது சந்தோஷம் தான். இருந்தாலும் நேர்ல எப்படி போய் மீட் பண்றது? இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் போனது இல்லைல்ல. மற்ற 2 கம்பெனிக்கு கூட நான் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கேன். பட் அவங்கெல்லாம் யாரும் இந்த மாதிரி என்ன கேட்டது இல்லையே. அதான். என்ன மீரா, அதெல்லாம் எதுக்கு நீ யோசிச்சுட்டு இருக்க?
உன்னோட டிசைன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ உன்னை நேர்ல பார்த்து ஏதோ பேசணும்னு நினைக்கிறாங்க. போய் மீட் பண்ணிட்டு வா மீரா. நல்லா இருக்கும்ல, புது எக்ஸ்பீரியன்ஸ் டி. இதையே மிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஷாப்பை நெக்ஸ்ட் லெவல் மூவ் பண்றதுக்கும் இது ஒரு சான்ஸா இருக்கும்ல. உனக்கு பார்ட் டைமா அதுல கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு இருக்கு. நீயே அதை மிஸ் பண்ணணும்னு நினைக்கிற, நேர்ல போயிட்டு வா. உனக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கு கிடைச்ச அங்கீகாரம் நினைச்சுக்கோ. இது ஏன் நீ மிஸ் பண்ற மீரா? போயிட்டு வா. நான் எப்படி இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் போனது இல்லைல்ல, அதான் கொஞ்சம். அதெல்லாம் யோசிக்காத. ஆமா, எப்ப வர சொல்லிருக்காங்க? டேட் எதுவும் மென்ஷன் பண்ணிருக்காங்களா என்ன? இன்னும் 2 வீக்ஸ் டைம் இருக்கு. அப்புறம் எதுக்கு யோசிக்கிறேன்? 2 வீக்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள நல்லா யோசிச்சு டிசைட் பண்ணு. என்ன கேட்டா நீ போயிட்டு வரலாம், அதுதான் நல்லா இருக்கும். சரி, நான் யோசிச்சு பாக்குறேன். ஆனா நான் போற மாதிரி இருந்தா நீயும் கூட வா. தனியா போறதுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. என்ன மீரா, நானுமா? நான் எப்படி? நானும் வந்தா எங்க ஷாப்பு ஒன் டே அப்பா கிட்ட சொல்லி பாத்துக்க சொல்லலாம். என்னால தனியெல்லாம் போக முடியாது. நீயும் வா, ஃபர்ஸ்ட் டைம் தானே, அதான் கேக்குறேன் பவி. உன்னை என்ன சொல்றத எனக்கு தெரியல. சரி, நானும் வரேன், போதுமா? 2 பேரும் சேர்ந்தே போயிட்டு வரலாம். ஆனா போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. சோ யோசிக்காத, கண்டிப்பா போயிட்டு வரோம். சரிடி. ஒன்னு பண்ணு, ரிப்ளை பண்ணிடு. நாங்க கண்டிப்பா வரோம்னு போடு. அப்பதானே அவங்களுக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓகே. நிஷா, மீரா, ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டேன். ஓகே ஓகே. டைரி வர கீழே விழுந்துருச்சு. சரி, எடுத்து வச்சிடலாம். இது 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 என்ன? மாமாவும் அபியும் இருக்க போட்டோ நிஷா டைரியில. என்ன நடக்குதுங்க? சாரி மீரா, காலேஜ்ல இருந்து வந்தா எப்பவும் குளிச்சிருவேனா, இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருந்தது, அதான். மீரா, என்னாச்சு மீரா? மீரா மீரா, அது இந்த போட்டோ. சாரி நிஷா, அது பெட் மேல டைரி இருந்தது, தெரியல, தெரியாம தட்டி விட்டுட்டேன், கீழே விழுந்துச்சு. மீரா, அது அது இந்த போட்டோ. நீங்க நான் கிளம்புறேன் நிஷா. மீரா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. அது என்னன்னா, இல்ல நிஷா, கீழே கோவிலுக்கு போனோன்னு அத்தை உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீங்க கீழே வாங்க, அப்புறமா டைம் ஆகுது. மீரா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இது மீரா மீரா, ஷோ கடவுளே, இந்த டைரி இப்ப என்ன பண்றது? மீரா என்ன நினைச்சாங்கன்னு தெரியலையே. ஒரு வேளை அவங்க ஏதாச்சும் தப்பா? ஐயோ, இப்போ என்ன பண்றது? இது வெளியே தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடுமே. மீரா கிட்ட ஷோ கடவுளே.